ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு 2 இடத்துக்கு போக போகிறோம். அதனால் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கோம். மார்னிங் சிம்பிளாக ஒரு ஆப்பம் பண்ணியாச்சு. அப்புறம் அதை தம்பிக்கு ஊட்டிட்டு அவனை கிளப்பியாச்சு. கிளம்புறதுக்கு ரொம்பவே அடம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அவனை கிளப்பியாச்சு. வெளியே போகிறோன்னு சொல்லிட்டாலே ரொம்ப குஷி ஆகிடுவான். அதனால் கிளம்புனதுக்கப்புறமா ரொம்ப ஜாலி ஆகிட்டான். அவனை ஒரு வழியாக கிளப்பி முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். கொண்டு போகிறதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் வைக்க வேணான்னு சொல்லி எல்லாத்தையுமே இழுத்து போட்டுட்டான். அப்புறம் எப்படியோ அவனை சமாதானப்படுத்திட்டு மறுபடியும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. லன்ச் இன்றைக்கி அங்கங்கிறதுனால எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டு போகலை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டோம். தேவையான தண்ணி பாட்டில், பால் பாட்டில் அது மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அங்கே ரொம்ப குளிருங்கிறனால குல்லா மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. வண்டியும் ரெடியாகவே நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் போனதுக்கப்புறம் தம்பி வயசுலேயே இன்னொரு குட்டி பையனும் இருந்திருந்தான். ஜாலியாக அவன் கூட பேசிகிட்டு இருந்தான். கொஞ்சம் நேரத்துலேயே தூங்கவும் செஞ்சிட்டான். ட்ராவல் பண்ணாலே நல்லா அவனுக்கு தூக்கம் வந்துடுது. ஃபைனலாக நாங்களும் போக வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நாங்கள் வனத்து சின்னப்பர் போகலான்னு தான் ஐடியா. பட் ஆனால் அங்கே ரொம்ப அட்டைப்பூச்சி இருக்குமா. ஸோ அதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம். நடந்து போயிட்டுருக்கும்போது நிறைய செடியெல்லாம் இருந்தது. இந்த செடி பேர் ஏதோ சொன்னாங்க, மறந்துருச்சு. இது வந்து பாத வெடிப்புக்கு ரொம்ப நல்லதான். அதுக்கு பக்கத்துலேயே நல்லா நிறைய வல்லாரைக்கீரை படர்ந்துருந்தது. இது வந்து பூவரச மரம். ஒரு டங் ட்விஸ்டரில் கூட வரும். இந்த ஊரில் இருக்க பூவரச மரம் எல்லாம் ஏன் பூவரச மரம்னு ஒரு டைலாக் வரும். இது அதோட பூ தான். இது தவஸ்காலங்கிறனால ப்ரேயருக்கு தான் போயிருந்தோம். வனத்து சின்னப்பர் போகிறது தான் ஐடியா. பட் ஆனால் அட்டைப்பூச்சி தொல்லைங்கிறனால இங்கே நான் பக்கத்துலேயே போயாச்சு. பட் அங்கேயுமே அட்டைப்பூச்சி இருக்கனால உப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உப்பு பட்டால் அந்த அட்டைப்பூச்சி அப்படியே செத்து போயிடும். இந்த பீஸ்ஃபுல்லான இடத்துல தான் ப்ரேயர் பண்ண போகிறோம். டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. சடனாக வெயில் வந்துச்சு, டக்குன்னு மிஸ்ட்டு மூடிடுச்சு. ப்ரேயரை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பொங்கல் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான் சூசைட் பாயிண்ட்டு. இது வந்து அதோட ஓல்டு நேம். இப்போ இருக்கிற நேம் வந்து க்ரீன் வேலி. சூசைட் பாயிண்ட்ன்ற நேமே ஒரு நெகட்டிவ் வைப்பாக இருக்கனால என்னவோ பேரை க்ரீன் வேலின்னு மாற்றிருப்பாங்களா இருக்கும். எங்களுக்கு இந்த க்ரீன் வேலி கிட்டேயே தான் லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வெஜ் பிரியாணி, ஐஸ்கிரீம், கேசரி எல்லாமே வச்சுருந்தாங்க. தம்பிக்குமே அந்த சாப்பாடு தான். தம்பி பிரியாணினாலே விரும்பி சாப்பிடுவான். அப்படியே சைடில் இருக்க கடைகளெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போனோம். ஒவ்வொரு கடையாக நின்று பார்த்தா ஏதாவது வாங்கணும்னு தோணுன்னு சொல்லிட்டு மேல் டாப்பில் அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். உள்ளே போனால் வியூ நல்லாவே கிளியராக தெரிஞ்சது. வெயில் அடித்ததுனால ரொம்ப கிளியராக தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தப்பெல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடி இருக்கும். நவம்பர் டிசம்பர்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த மாதிரி கிளியராகவே இருக்காது. ஃபுல்லாக மிஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் சுற்றி பார்க்க வரதா இருந்தால் இந்த மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக எல்லாத்தையுமே பார்க்கலாம். இங்கே நிறைய குரங்கு இருந்ததுனால வீடியோ எடுக்கவே பயமாக இருந்தது. எங்கேயோ பிடுங்கிட்டு உள்ளே போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, போய் வாங்கக்கூட முடியாது. அப்படியே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்த வண்டியை தான் வர சொல்லியிருந்தோம். அது வரதுக்கு ரொம்பவே லேட்டானதுனால கொஞ்சம் தூரம் நாங்களே நடந்து போயிட்டோம். அப்படியே எல்லா இடத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே போனோம். அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருந்தது. ஸோ இங்கே தான் யூக்காலிப்டஸ் தைலம் தயாரிக்கிறாங்க. அப்படியே சர்ச்சில் அனுப்பின வேன் வந்தனால நாங்கள் அதில் ஏறியாச்சு. இன்னும் நெக்ஸ்ட் வீக் வேறு எங்கேயாச்சும் பிளான் பண்ணணும். நல்ல வேலையாக நாங்கள் போயிருந்தப்போ மழை பெய்யல. அப்படி பெஞ்சிருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம், எதுவுமே பார்த்துருக்க முடியாது. இந்த டைம் பார்க்கும்போது ரொம்பவே கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. இனி தான் சீசன் ஆரம்பிக்கும். ஸோ இனிமேல் தான் கூட்டம் ஜாஸ்தியாக வந்துடும். ஃபைனலாக வீட்டுக்கும் வந்தாச்சு. எங்கேயாவது போயிட்டு வந்தாலே லைட்டாக ஹெட்டேக்காக இருக்க மாதிரியே இருக்கும். வந்து படுத்தா சரியாயிடும். கொஞ்சம் நேரம் படுத்து இனி ஈவினிங் எந்திரிச்சு டீ காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய்.